ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி யாருக்கு பார்க்க போகிறோன்னா மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களுடைய சூழ்ச்சி வீழ்ச்சி இதன் காரணமாக பெரிய பெரிய சம்பவங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒன்று காத்திருக்கு. அது கடவுளே நினைத்தாலும் தடுக்க முடியாது, ஆனால் நாம் நினைத்தா தடுக்கலாம். ஏன்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் அதை நாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணலாம். ஸோ அந்த வகையில் அந்த தாள்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கிரகங்கள் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைய பேர் கிரகங்களுடைய பயிற்சியை பார்க்கும்போது பெரிய பெரிய கிரக பயிற்சி தான் பெருசாக நமக்கு ஆப்பு தரும், சின்னதெல்லாம் எதுவும் பண்ணாது அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சி கவர்றோம். அதாவது கவர்றோம் மீன்ஸ் நம்ம நிறைய பேர் அதை நடந்துக்காமல் நம்ம கண்டுக்காமல் அப்படியே போயிடுறோம். ஆனால் நமக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் வருவதற்கு காரணமும் கிரகங்கள் தான், பெரிய பெரிய ப்ராப்ளம் ஆகிறதுக்கும் காரணம் கிரகங்கள் தான். அதாவது பிரபலம் இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் சுற்றி சுற்றி நிறைய விஷயம் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது. சில நேரம் ஒன்றோடு ஒன்று சேர்றது, சில நேரம் ஒன்றோடு ஒன்று சேரும்போது யோகத்தோடு ஒரு ஆபத்தை உருவாக்குறது, இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தும். ஆக்சுவலி இந்த ஏப்ரலில் என்ன நடக்குதுன்னா 2 யோகங்கள் உருவாகிருக்கு. அதனால தான் இந்த சம்பவம் நடக்க போவதாக இப்போ ஜோதிடர்களை தாள்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த தாள்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ மிதுன ராசிக்காரங்க வீடியோவை பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப இப்போ நீங்கள் காயை நவுத்துனீங்கன்னா கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்க என்ன நடக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி என்ன யோகம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா யோகம் உருவாயிருக்கிறதுனால தானே உங்களுக்கு சம்பவமே நடக்க போகுதுன்னு சொன்னேன். அதனால் முதல்ல என்ன யோகம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல என்ன யோகம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொதுவாக எப்படி இருக்கோ, அதுக்கப்புறம் டீப்பாக என்னென்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. ஏப்ரல் 2026 கிரக பயிற்சி பலது நடக்குது. அது ஜோதிடத்தினுடைய பார்வையில் பார்க்கும்போது சிலருக்கு சாதகமாகவும் சிலருக்கு பாதகமாகவும் இருக்குது. அதில் மிதுன ராசிக்கு சாதகமாக பாதகமாங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எதிர்வரக்கூடிய இந்த ஏப்ரல் 2026 ஸ்டார்டிங்கில் சில சுவாரஸ்யமான கிரகநிலை மாற்றங்கள் சந்தித்துக்கிட்டே இருந்திருக்கு. இதனுடைய தாக்கம்தான் சதுர்கிரக யோகம், மால்விய ரோஜோ யோகம் இந்த மாதிரி உள்ளிட்ட சுப யோகங்கள் உருவாகுவதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த யோகங்கள் தான் அனைத்து ராசினருடைய வாழ்க்கையில் தனித்துவமான பலன்களை கொண்டு வர இருக்கு. குறிப்பாக தனது சொந்த ராசியில் குடியேறக்கூடிய சுக்கிரனால தான் எல்லா ராசிக்காரங்க வாழ்க்கையில் நேர்மறையான பலன்கள் கொண்டு வர இருக்கு. அதுலேயும் பர்டிகுலராக தொழில் வளர்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி போன்றவற்றை கொண்டு வர இருக்கு. அதனால தான் கடவுளால் தடுக்க முடியாத அந்த விஷயங்கள் என்னென்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இவ்வளோ நேரம் உங்களுக்கு இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அதே போல் இந்த ஏப்ரல் ஸ்டார்டில் இருந்தே முடிகிற வரைக்கும் மிகவும் மங்களகரமான மாற்றங்கள் சந்தித்துக்கிட்டே இருக்கிறோம், சந்திச்சுட்டும் இருந்திருக்கோம். ஏப்ரல் மாதத்தில் இறுதி பகுதியில் பார்க்கும்போது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சனி ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை மீன ராசியில் நிகழ்கிறது. இதனிடையே சுக்கிரன் தனது சொந்த ராசியில் குடியேறினார். இதெல்லாம் தான் மால்விய ராஜயோகம் உருவாக காரணமாக அமைந்தது. குறித்த இந்த 2 ராஜயோகங்களுமே வேத ஜோதிடத்தில் செல்வாக்குமிக்க ராஜயோகங்களாக பார்க்கப்படுது. ஆக்சுவலி இதனுடைய தாக்கம்தான் மேசம் முதல் மீன வரை உள்ள அனைத்து ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அதில் ஜோதிடர்கள் சொல்கிறது போல் என்ன சம்பவங்கள் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மிதுன ராசிக்காரங்க அதை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2ஆம் தேதி மீன ராசியில் செவ்வாய் பயிற்சி ஆகிருக்கிறாரு. ஏப்ரல் 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் புதன் கிரகத்தின் சஞ்சாரம் நடந்திருக்கு.
அப்புறம் ஏப்ரல் 14ஆம் தேதி மேச ராசியில் சூரியன் குடியேறி இருக்கிறாரு. அப்புறம் ஏப்ரல் 19ஆம் தேதி ரிஷப ராசியில் சுக்கிரன் குடியேறி இருக்கிறாரு. அப்புறம் ஏப்ரல் 30ஆம் தேதி மேச ராசியில் புதன் குடியேறி இருக்கிறாரு. இந்த மாதிரி குறிப்பிட்ட ராசியில் குறிப்பிட்ட கிரகங்கள் குடியேறுது. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்கள் ராசிக்கு பொதுவாக என்னங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக பார்க்கும்போது பாதகம் என்பது குறிப்பிடப்படுது. என்னடா பாதகம்னு சொல்லிட்டேன், என்னடா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்ட்டு பயப்பட வேண்டாம். என்ன பாதகம் எப்படிங்கிறத பொதுவில் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் டீப்பாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஏப்ரல் மாதம் நடந்த இந்த கிரக பயிற்சிகளில் சுக்கிரனுடைய பயிற்சியும் சூரியனுடைய பயிற்சியும் உச்சத்தை தொட்டிருக்கு. இது வேத ஜோதிடத்தில் உங்களுக்கு ஆற்றலை குறைக்கவே செய்யும். மற்றவங்களுக்கு உச்சத்தை இருக்கும்போது ஆபத்து இல்லாமல் அதிர்ஷ்டம்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆபத்துன்னு வருவதற்கு காரணம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு அந்த மாதிரி இடத்துல உச்சத்தை அடைந்திருக்கு. அதனால் வெற்றி காண்பது கொஞ்சம் கஷ்டம் என்று சொல்லலாம். தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ரெண்டிலுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாக எல்லாமே பலன்கள் கிடைக்காது. பொறுமையோடு இருந்தீங்கன்னா பலன்கள் பெறுவது ஈஸியாக இருக்கும். அப்புறம் சிறு தொழிலில் கூட நீங்கள் என்ன வேணாலும் வந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருக்கக்கூடாது. தொழில் வளர்ச்சி தொடர்பாக ஒவ்வொரு முயற்சியுமே வந்து கவனமாக இருக்கணும். ஒன்றுக்கு பல முறை யோசனை பண்ணணும். யோசனை பண்ணி தான் செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா ஆபத்துலேருந்து தப்பிக்கலாம். ஸோ பாதகம்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கன்னா தப்பித்து கொள்ளலாம். அதை தான் இந்த இடத்துல சொல்ல வர. பொதுவாகவே உங்களுக்கு இப்படி தான் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுற டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஏப்ரலில் கடைசியாக கிரகங்களில் உங்கள் ராசியதிபதி வந்து புதன் இருக்கிறார்ல, அவர் மீன ராசியில் நீச்சமாக மாறுறாரு. அதோடு குருவோடு பரிவர்த்தனையும் பெறுறாரு. இதில் வந்து உங்களுக்கு அந்த 2 யோகம் மட்டும் இல்லாமல் நீச்ச பங்கு ராஜயோகமும் நீங்கள் பெறுறீங்க. அப்போ திட்டங்கள் தீட்டி புதிய முயற்சிகள் செய்தீங்கன்னா வெற்றி பெறுவது ஈஸியாக இருக்கும், தடுக்க முடியாது. பிறருக்கு உதவி செய்தீங்கன்னா பாக்கி பலனை அதிகரித்து கொள்ள முடியும். பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண் பழிகள்லாம் வந்து அகலோ, மன சங்கடங்கள் அகலோ, துணிந்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. இறை வழிபாட்டின் மூலம் நல்ல மாற்றங்கள் வரவழைத்து கொள்வீங்க. அதுக்கான சாத்தியக்கூறு இப்போ அதிகமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்கள் முயற்சியில் சிறு தடை தாமதம் நிலவினாலும் முடிவில் வெற்றி உங்களுக்கே உண்டாகும். அதோடு பங்கு சந்தை, ரியல் எஸ்டேட் மற்றும் கன்சல்டிங் நிறுவனம் நடத்துபவர்களுக்கு இது பொற்காலமாக அமையும். விலகி சென்ற உறவுகளை குரு பகவான் மீட்டு தருவார். உறவுகள் பகை மறந்து ஒன்றாக இணைந்து செயல்படுவாங்க. இந்த மாதிரி பல அதிசயங்கள் இப்போ நடக்க போகுது. உறவுகளிடம் கோல் மூட்டி வேடிக்கை பார்த்தவர்கள் விலகி ஓடுவாங்க. உங்கள் வார்த்தைக்கு குடும்பம் கட்டுப்படும். குடும்ப முன்னேற்றத்திற்கான அனைத்து தேவைகளுமே நிறைவாகும். பிள்ளைகளால் மனநிறைவு, நிம்மதி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு புத்திர பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். பல வருடங்களாக தீராத முன்னோர்களுடைய பூர்வீக சொத்து தொடர்பான சர்ச்சைகள் கூட இப்போ அகலும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பாக நிலுவையில் இருந்த வழக்குகள் சாதகமாகும். பாக பிரிவினைகள் மத்தியஸ்தவர்கள் மூலம் பேசப்பட்டு சுமூகமாக முடியும். சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடு வந்தாலும் உடனே சரியாகிவிடும். போதிய ஓய்வு, நிறைந்த சந்தோஷம், நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். டென்ஷன் குறையும். ஜனன கால தாதக தசபுத்தி சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த யோகங்கள் எல்லாமே திருமணம் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகளை கூட உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுலேயும் 2ஆம் திருமணத்தை கூட ஏற்படுத்தும். குடும்பத்தோடு சென்று குல இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை பூர்த்தி செய்து மகிழலாம். வெளிநாட்டிலிருந்து பூர்வீகம் வந்து செல்வதில் இருந்த தடைகள் அகலும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும். நீங்கள் விரும்பக்கூடிய கல்லூரிக்கு உயர்கல்வி வாய்ப்பு கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பரிசும் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ஸோ சம்பவங்கள்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதற்கேற்ப நீங்கள் நடந்து பயன் பெற்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லது தான். ஸோ பார்த்து நடந்துக்குங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.